நாளைக்கே சைனா அட்டாக் பண்ணி மோடியை தூக்கிட்டு போனால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? என்னடி சொல்ற? பட் வெனிசுலா மக்கள் அவங்க பிரசிடென்ட் தூக்கிட்டு போனதுக்கு சந்தோஷப்படுற வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி எ வார் வித்தவுட் புல்லட்ஸ். எஸ், ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் ஆயில் கண்ட்ரி இப்போ பயங்கர புவராக இருக்குது. அந்த கண்ட்ரி நேம் வெனிசுவேலா. ஸோ 1950s பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவோட அதிகமான ஆயில் ரிசர்வ் வச்சு அந்த கண்ட்ரி அது. அவங்களுடைய கேபிட்டல் வந்து மியாமி மாதிரி பயங்கரமாக இருந்தது. பீப்புள் ட்ரீம் பண்ணுவாங்க வெனிசுவேலா போய் வாழ்றதுக்கு. அப்போ தான் வந்து பவர், பாலிடிக்ஸ், ஆயில். வெனிசுவேலா வந்து அவங்களோட ஆயிலை நேஷனலைஸ் பண்ணப்போ யூஎஸ் கூட டென்ஷன் அதிகமாச்சு. டேங்கர் கிடையாது, வார் கிடையாது, பட் ஒன்லி சாங்ஷன்ஸ். ஸோ யூஎஸ் வந்து வெனிசுவேலா அக்யூஸ் பண்ணுறாங்க, அவங்க கவர்மெண்ட் வந்து கரப்ஷன் கவர்மெண்ட், அத்தாரிட்டேரியன் ரூல் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வெனிசுவேலாவும் யூஎஸ் அக்யூஸ் பண்ணுறாங்க எக்கனாமிக் வார்ஃபேர். ஸோ ஆயில் எக்ஸ்போர்ட் பிளாக் ஆச்சு, மணி ஃப்ரோஸ் ஆச்சு, எக்கானமி கொலாப்ஸ் ஆச்சு. வாரே கிடையாது, பட் அவங்களுடைய கஜானா காலியாச்சு. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வெனிசுவேலா விட்டு வெளியே போனாங்க. சைலண்ட் வார். கடைசியில் பே பண்ணது என்னமோ சிவிலியன்ஸ் தான். ஸோ வெனிசுவேலா வந்து நமக்கு ரிமைண்ட் பண்ணுற விஷயம் ஒன்று தான். மாடர்ன் வார்ஸ் எதுவுமே பாம்ஸோ இல்லை டேங்கர்ஸோ வச்சு ஃபாட் பண்ணுறது கிடையாது. சம்டைம்ஸ் பேங்க், ஆயில், பவர், ஸோ இதை வச்சு ஃபைட் பண்ணுவாங்க. இதுதான் இன்னைக்கு வெனிசுவேலா நடந்துகிட்டு இருக்க விஷயம்.